ஹாய் ராஜம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜேகேக்கு ஒரு மூவி ஆர் ஒன் ஷாட் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். இது எவ்வளோ தூரத்துக்கு போக போகுதுன்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு நைட்டில் யோசித்து நான் வாய்ஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லா ஜேகே ஸ்டான்ஸும் என்ஜாய் பண்ணுங்கள். தென் இது கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு தான் போகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹார்ட்டாக கிடையாது, ஒரு மாதிரி எமோஷ்னலாக போகும். ஸோ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். தென் ஓகேடா, ஸ்டோரி இன்ட்ரோ எதுவுமே இல்லை, நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தென் ஸ்டோரியோட நேம் வந்து என்னை கொல்லாது. ஓகேடா, நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் அவ்வளோ க்யூட்டாக ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக அப்படியே உங்கள் புக் ஓப்பன் பண்ணி எடுத்து படிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் காலேஜில் தான் இருக்கீங்க. நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்குன்னு சொல்லிக்க அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது. உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க இந்தியாவில் இருக்காங்க. நீங்கள் சியோலில் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப படிப்பாளி அந்த மாதிரி தான். உங்களுக்குன்னு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஸோ அவ்வளோ க்யூட்டாக அப்படியே காலேஜில் மரத்துக்கடியில் நிறையா பெஞ்ச்லாம் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அங்கே உட்காந்து அப்படியே எடுத்து வச்சு படிச்சிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு சவுண்டு கேட்குது, பைக் சவுண்டு. ஸோ எல்லா கேர்ள்ஸுமே அப்படியே திரும்பி அந்த காலேஜில் என்ட்ரன்ஸை தான் பார்க்குறாங்க. நீங்களுமே அப்படின்ற ஒரு சை பண்ணிவிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. இப்போ அந்த பர்சன் அவ்வளோ வேகமாக அவங்க முன்னாடி அந்த பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஹெல்மெட்டை கழட்டி ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி உங்கள் முன்னாடி இப்படி நிற்கிறாரு. அவர் பார்க்க அவ்வளோ கெத்தாக ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே அழகாக இருக்கார். லாங் ஹேர் அதை எடுத்து அப்படியே ஜுண்டி போட்டிருக்காரு. அவர் கழுத்தில் அவ்வளோ பெரிய செயின், ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கெத்தாக. அந்த காலேஜ் சீனியர்ஸ்க்குனே ஒரு கெத்து இருக்கும் பாரு, அந்த மாதிரி இருக்கார். அப்படியே கூலர்ஸ் போட்டு அந்த கூலர்ஸ் அப்படியே கழட்டி அவரோட பேண்ட்டில் ஒரு மாதிரி லைட்டாக பாக்கெட்டில் சொருகிட்டு அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே உங்கள் முன்னாடி ஒரு ரோஸ் அப்படியே எடுத்து நீட்டிட்டு, குட் மார்னிங் ஸ்வீட் ஹார்ட், என்ன மாமனுக்காக வெயிட்டிங்கா? வந்துட்டேன், கூப்பிடாது, கொஞ்சமாக லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு அப்படியே போகிறீங்க. ஓய் ஓய் ஏய், எங்கடி போகிற? காலையில் உனக்காக எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வந்துருக்கேன். என்ன கண்டிப்பாக அந்த மாதிரி போகிற? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். ஓகே சொல்லிட்டேன்னா அப்படி மஜாவாக இருக்கும். எனக்கு தான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. அச்சோ பேபி, இப்போல்லாம் நீ சொல்லக்கூடாது. நானும் பின்னாடி ரொம்ப நாளாக சுற்றிட்டுருக்கேன். மாமனை வெயிட் பண்ண வைக்காது ப்ளீஸ். இங்கே பாருங்கள் சீனியர். ஒச்சுச்சுச்சுச்சோ, சீனியர்லாம் கிடையாது. நான் தான் உனக்கு மாமான்னு சொல்லி அழகாக கூப்பிட்டா என்ன, அதுவும் உன்னோட ஸ்வீட் வாய்ஸில். இங்கே பாரு ஜேகே, இந்த பேரை கேட்கும் போது, அதுவும் என் ஸ்வீட் ஹார்ட் வாய்ஸ்லேருந்து கேட்கும் போது அப்படியே ஜவ்வன்னு இருக்கு. நான் பேபி, எனக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே செம்ம கோபமாக நடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்போது ஜேகே தான் அவங்க பின்னாடி அந்த ரோஸை கொண்டு வந்து, பேபி ப்ளீஸ் ஃபீல் மை லவ், இந்த ரோஸை வாங்கிக்கோ, நானும் உங்ககிட்ட 2 வீக்ஸாக கொடுத்துட்ருக்கேன், ப்ளீஸ், என் ஹார்ட்டு சுருங்கி போயிடும்ல, ப்ளீஸ் இந்த ரோஸை விட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் அந்த ரோஸ் அப்படியே வாங்குறீங்க. வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறான். அந்த ரோஸை வாங்கி அப்படியே குப்பையில் போட்டு நீங்கள் வாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜேகே, காம் டவுன் காம் டவுன் காம் டவுன், எல்லாரையும் சமாளிச்சிடலாம், ஆனால் இவளை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே, சரி ஓகே நான் உன்னை பிரேக்கில் மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவன் ஒரு செட் ஆஃப் கேங் இருக்கும். ஸோ அங்கே போய் அப்படியே உட்காடுறான் அவன் பைக்கில் ஏறி. அப்போ அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், நான் வச்சான் நான் காலையிலே வா. ஆமாண்டா, மடங்கவே மாட்டேங்குதுடா அந்த ஃபிகரு. இப்போ எல்லோரும் அப்படியே சிரித்து ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டே தான் வந்து நம்ம ஜேகே பக்கத்தில் உட்காடுறான். அப்போது ஜேகே வந்து, என்ன வச்சான் எவ்வளோ லேட்டாக வர, என்ன ஆள்குள்ளே நைட்டு ஃபுல்லாக வச்சு செஞ்ச போல். ஜேகே, எதுக்கு இப்போ இப்படி கேவலமாக பேசிகிட்டு இருக்க? நான் வச்சான் நான் இப்படி தானே பேசுவேன், அவனுக்கு என்ன பிரச்சனை இப்போது?
ஜேகே நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை ஜேகே. நான் வசா நான் என்ன பண்ணேன்? நான் ஜாலியாக இருக்கேன். இப்போ எதுக்கு நீ ஒயின்கிட்ட இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க எப்போதும் இல்லாமல்? அதுதான் உனக்கு தெரியும்ல ஜேகே. அவ சரியான சென்சிட்டிவ்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சு நீ இப்படி பண்ணுறது எனக்கு சரியில்லை. இவனுங்க தான் ஏதோ சொல்கிறாங்கன்னா நீனும் ஏதோ பண்ணிகிட்ருக்க. டேய் மச்சான், அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்டா. ஒரு மாதிரி ஜாலியாக மஜா பண்ணணும். என்ன நீ இப்படி இருக்க பூமர் மாதிரி? இப்படிலாம் இருந்தனால தான் நான் உங்கள் ஆள் கூட எப்போ போய் சண்டை வந்துட்டுருக்கு ஜேகே. ஹே அடா அப்படின்ற மாதிரி ஜேகே அப்படியே உட்காந்துட்ருக்கான். டே சொல்லி பார்த்துட்டு என்னமோ பண்ணு அப்படின்ற மாதிரி போட்டே வந்து கிளம்பி கிளாஸ்க்கு போயிட்டான். டேய் யாரா இவன் பூமர் மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போது அந்த ஜேகேயோட கேங்கில் ஒரு பையன் வந்து டேவை பற்றி பேசுகிறான். ஜேகே வந்து சரி விட்டுறாம அப்படி தான் தெரியும்ல, வா நம்ம மஜா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது நீங்கள் தான் உங்களோட புக்கை போய் பட்டுன்னு அந்த பெஞ்சில் வச்சுட்டு அப்படியே உட்காடுறீங்க. என்ன வேணும் அந்த சீனியருக்கு? சும்மா வந்து என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. 1.5 வருஷமாக இந்த காலேஜில் படிக்கிறேன். அவரும் இந்த காலேஜில் தான் இருந்திருக்காரு. அப்போ மட்டும் இல்லாத லவ் இப்போ என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி புலம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போது உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணு தான், என்னவா ஏன்னு உனக்கு என்ன ஆச்சு? ஏன் காலையில் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? எல்லாம் அந்த ஜேகே சீனியரால் தான். என்ன எனக்கும் இந்த ப்ரப்போஸ் பண்ணாரா? மையோ என்னால் முடியல. ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு? நானும் இந்த காலேஜில் 1.5 வருஷமாக படிச்சுட்ருக்கேன். அவருக்கு தான் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல? இருக்குதா, ஆனால் பிரேக்கப் ஆகிடுச்சாமே. பிரேக்கப் ஆகிடுச்சா? அதுக்கு நான் என்ன பண்ணேன்? திடீர்னு என்ன என் மேலே லவ்? அது எனக்கு என்னடி தெரியும். அவர் ஏன் அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறாரு? என்ன படிக்க முடியலடி. சரி விட்ரு. அவர் அப்படி தான் கொஞ்ச நாள் அப்படி இருப்பார். அதுக்கப்புறம் வேறு பொண்ணு குறைச்சின்னு போயிடுவார். அவர் ப்ளேவாயிடி விட்ரி அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு ஆக்சுவலி உங்கள் பக்கத்தில் இருக்க பொண்ணு தான் வந்து உங்களை சமாதானப்படுத்திட்டுருக்கா. சரி நீங்களுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்படியே வந்து ஒரு 2-3 பீரியட் கிராஸ் ஆகுது. இப்போ வந்து பிரேக்கு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பக்கத்தில் இருக்க பொண்ணு ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, ஒன்லி பெஞ்ச்மேட் மட்டும்தான். அவள் சரி நான் கேண்டிட் பண்ண வரியா? ஐயோ நான் வரலடி, அவன் இருப்பான். வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து இழுத்துட்டு போகிறா. இப்போ நீங்களுமே கேண்டீன் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு ஒரு பிளேஸில் போய் அப்படியே உட்காடுறீங்க. உட்காந்துட்டு நீங்கள் வடிக்க அமைதியாக உட்காந்து அதை ஜூஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருப்பீங்க, அதை குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து உட்காந்துட்டு சீக்ஸில் கை வச்சு உங்களே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் மையம் உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு திரும்புறீங்க. பார்த்தா ஜேகே தான் அப்படியே ஒரு மாதிரி கியூட் பன்னி ஸ்மைலோட பார்த்துட்ருக்கான். என்ன சீனியர் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு நீ தான் பிரச்சனை, நீ தான் எனக்கு ஓகேவே சொல்ல மாட்டேங்கிறியே. ஒரே ஒரு ஓகே சொல்லு, நான் அப்படியே தாங்குன்னு தாங்குவேன். என்னோடய லைஃபே நீ தான் தெரியுமா. நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் ஃபீல் மை லவ். ஓ சீனியர், நான் காலேஜுக்கு படிக்க மட்டும் தான் சீனியர் வந்திருக்கேன், லவ் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து அப்படியே கோவமாக அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போகிறீங்க. இப்போது ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளாஸ்க்கு போயிடுறான். அவனுக்கு செம்ம கோவம் வருது. கிளாஸில் போயிட்டு பெஞ்ச் மேலே ஏறி உட்காந்து அவன் வந்து ஒரு மாதிரி அவனோட கையில் சொடக்க போட்டுட்ருக்கான். என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் மச்சான் கரெக்ட் பண்ணிட்டியா? இன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நாடா இந்த காலேஜே அவன் பின்னாடி சுற்றும், ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் ஜூனியர் பொண்ணு, உன் கண்ணுக்குள்ளே வரல விட்டு ஆட்டுறா போல், நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகே அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். டே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி டே உட்காந்துருக்கான். இப்போ ஜேகே அவன் பைக் எடுத்துகிட்டு செம்ம ஸ்பீடாக போகிறான். இந்த சைடு நீங்கள் உங்கள் கிளாஸில் போய் உட்காந்துட்டு அப்படியே வந்து அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் டைம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் கூட அப்படியே காலேஜ் விட்டு வெளியே போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட அப்படியே அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் முன்னாடி நம்ம ஜேகே தான் அப்படியே பைக்கை வந்து நிப்பாட்டிட்டு, ஹாய் ஸ்வீட் ஹார்ட், வரியா? உனக்கு ஒரு ட்ரைவ், ஒரு ஒரு கப் காஃபி ப்ளீஸ்
அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் சீனியர் எனக்கு பஸ் வர டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், நான் படிக்க வேண்டியது இருக்குது. ஐயோ செல்லக்குட்டி, எப்போ பாரு படிப்பு படிப்பு படிப்புன்னு இருக்காத. கொஞ்சமாவது இந்த பாய் ஃப்ரெண்டை கவனிச்சுக்கோ. பாய் ஃப்ரெண்டா? சீனியர், நான் உங்களை பாய் ஃப்ரெண்டு சொல்லவே இல்லையே. அட பேபி, நீயும் நான் லவ் பண்ணுற, உன் கண்ணில் நான் அதை பார்த்துருக்கேன். ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபீல் பண்ணு, ஓகேவா? நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். சீனியர், 1.5 வருஷமாக நான் இந்த காலேஜில் இருக்கேன், பட் உங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிலையே. சும்மா ஜஸ்ட் இந்த 1 வீக்கில் வந்துச்சு உங்களுக்கு லவ்? இல்லை பேபி, நான் 1.5 வருஷமாக பின்னாடி சுற்றிருக்கேன். நீ எப்போ பாரு படிப்பு படிப்புன்னு இருந்தேன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதனால தான் உங்ககிட்ட லவ்வை சொல்லிடலான்னு வந்துட்டேன். சாரி சீனியர், பஸ் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பஸ்ஸில் ஏறுறீங்க. இப்போது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை அங்கேயே விட்டுட்டான். அவனும் உங்கள் பின்னாடியே பஸ்ஸில் ஏறுறான். நீங்கள் போயிட்டு அப்படியே ஒரு சீட்டில் போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஜேகேவும் உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு, இப்போ ஜேகே அப்படியே சைடில் திரும்பி உங்களே பார்த்துட்டே இருக்கான் வச்ச கண்ணை வாங்காமல். உங்களுக்கு ஒரு மாதிரி அது ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு ஜன்னல் சைடு திரும்பிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது ஜேகே, ஓய் ஸ்வீட் ஹார்ட், எவ்வளோ க்யூட் தெரியுமா நீ, அதுவும் உன்னோட கண்ணு, அந்த 2 கண்ணும் பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும், அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் டக்குன்னு திரும்பி ஜேகேவை பார்க்குறீங்க. உங்கள் 2 பேருக்குள்ள சின்ன ஐ கான்டாக்ட் அப்படியே போகுது. இப்போ ஜேகே தான் அப்படியே உங்கள் பக்கத்தில் அப்படியே கிட்ட வரான். நீங்கள் ஜேகே வரான்னு தெரிஞ்சோடனே டக்குன்னு ரேலிட்டிக்கு வந்துட்டு, சீனியர் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஐஸ் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். ஏன் உனக்கு என்ன பிடிக்கல? நான் பார்க்கால காலியா இல்லை எப்படி? உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா எனக்கு? 1.5 வருஷமாக உனக்கே தெரியாமல் அப்போ என்னோட சுற்றிட்டு இருந்திருக்கேன். உனக்கே அது இப்போ தான் தெரியுது. நான் என்ன பண்ணட்டும்? உங்கள் அப்பா அம்மா யாருன்னு சொல்கிறியா? ஏன் இல்லை, உன்னை இவ்வளோ அழகாக பேத்து போட்டிருக்காங்களே, அதான் உன் பின்னாடி நிறைய பேர் வந்திருப்பாங்களே. இல்லை, யாரும் வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் ஸ்டாப்பும் வந்துருச்சு. எந்திரிங்க சீனியர், ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஜேகேவை தாண்டி போகிறீங்க. இப்போ ஜேகேவும் உங்கள் பின்னாடியே இறங்கி வரான். உங்களுக்கு ஒரு மாதிரி இது என்னடா இவர் அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. இப்போது ஜேகே அப்படியே உங்கள் பின்னாடி ஒரு மாதிரி ஸ்டைலாகவும் 2 ஹேண்டுக்குள்ளே பாக்கெட்டை விட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு, உன் இதயக்கோ ஒட்டியிலே என் இதயம் கோர்க்கவா ஒன்றாகிடவா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி அழகாக பாடிக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது, பட் நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே முன்னாடியே நடந்து போகிறீங்க. இப்போது ஜேகே வந்து என்னது ஒன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். நீங்கள் டக்குன்னு அப்படியே நிற்கிறீங்க. பிகாஸ் இவ்வளோ நாள் ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிடுவாங்கள்ல. ஸோ வயன் கூப்பிட்டோன்னே நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. உடனே அவனோட ஜாக்கெட்டை கழட்டிட்டு அப்படியே வந்து உங்கள் வேஸ்ட்டோட ஒரு மாதிரி அப்படியே டைப் பண்ணுறான். நீங்கள் சீனியர் என்ன பண்ணுறீங்க? ஒரு நிமிஷம் இல்லை, பின்னாடி பிளட் ஸ்டெயின் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் உடனே என்னது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், பின்னாடி பிளட் ஸ்டெயின், பீரியட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் அப்படியே டக்குன்னு அப்படியே ஓடி போகிறீங்க. அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டு இருக்கும்போதே உங்கள் ஹாஸ்டல் வந்திருக்கும். நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டீங்க. நீங்கள் அப்படியே ஹாஸ்டலுக்கு கொடுன்னு அப்படியே ஓடிட்டு உங்கள் ரூமில் போய் அப்படியே கதவை சாத்திட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்கள் ஹார்ட்டை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து உங்களை ஹக் பண்ணியிருப்பான் இல்லையா? உங்களுக்கு அப்போ ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து ஒரு மாதிரி உங்கள் ஹார்ட்டை பிடிச்சிட்டு உங்கள் லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணிவிட்டு அப்படியே கதவில் சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே வந்து உங்களை ஹக் பண்ணது, அவன் உங்கள் ஃபேஸை பார்த்தது சைட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் படப்படன்னு அடிச்சுக்குது. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது ஜேகே வந்து உங்களுக்கு பீரியட்ஸான்னு சொன்னது. ஸோ அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் ஆகிட்டு ஜேகேவோட அப்படியே அந்த ஜாக்கெட்டை கழட்டுறீங்க. அந்த ஜாக்கெட்டில் அப்படியே ஜேகேவோட ஸ்மெல் அடிக்குது. நீங்கள் வந்து அதை அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது, ஐயோ பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அவசரமாக அந்த ஜாக்கெட்டை வந்து உங்கள் பெட்டில் வச்சுட்டு இப்போ போயிட்டு உங்கள் பேடு இதெல்லாம் வச்சுட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு
அப்படியே வெளியே வந்து உங்கள் ஹேரை ரப் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நின்று அப்படியே தலையை துவட்டிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வெளியாக உங்கள் பெட்டில் பார்க்குறீங்க ஜேகேவோட ஜாக்கெட் அப்படியே தொங்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அங்கேயே நிற்கிறீங்க. அப்புறம் அந்த ஜாக்கெட் கிட்டே போயிட்டு அந்த ஜாக்கெட்டை ஸ்மெல் பண்ணுறீங்க. உன்னோட ஸ்மெல் சங்கக்கா குக்கி. உனக்கு இப்போதான் என் மேலே உனக்கு கண்ணு தெரியுதா? நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போதுலேருந்தே உன் மேலே எனக்கு ஒரு க்ரஷ்னு சொல்லலாம். எப்படி தெரியுமா? நான் காலேஜு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு நிறையா ரேகிங் நடக்கும் அப்படி சொல்லிட்டு காலேஜ்குள்ளே வந்தேன். அதே மாதிரி என்னை ரேகிங் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது உன் கேங்குன்னு எனக்கு தெரியாது. உன் கேங்கில் இருக்கிறவங்க எல்லோரும் தான் என்னை கூப்பிட்டு அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் பயத்தில் அப்படி நின்றுட்டு இருந்தேன். அப்போதான் மாசான என்ட்ரி கொடுத்த அந்த பைக்கில் ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிட்டு என் முன்னாடி வந்துட்டு ஃப்ரெஷரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உன்னை பார்த்தா அந்த செகண்டில் நான் விழுந்தேன். நான் இது வரைக்கும் லவ் பண்ணதில்லை. என் கூட எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. நீ தான் எனக்கு எல்லாமாமோ அன்றைக்கி வந்து என்னை ரெஸ்கியூ பண்ண. எனக்கு அப்போ பிடிக்க ஆரம்பிச்சது ஒன்று. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட்லி நீயும் என்னை லவ் பண்ணுவேன். எப்போ வந்து என் லவ்வை சொல்லுவேன்னு எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் தெரியுமா? எனக்குள்ளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. என்னால் சொல்லக்கூட முடியல. நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அதுவும் நீ டெய்லியும் வந்து ஐ லவ் யூ, என்னை லவ் பண்ணு என்ன சொல்லுவேன் ஸ்வீட் ஹார்ட்டில். ஓகே, இந்த செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட என்னோடய லவ்வை சொல்லுவேன். நான் எனக்கு அவ்வளோ இஷ்டம் தெரியுமா குக்கி? எனக்குன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. எனக்குன்னு சொல்லிக்க நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்கள் கூட என் லைஃப்பை வாழணும்னு நிறையா ட்ரீம் நினச்சி வச்சுருக்கேன் தெரியுமா? உன் கையை ஹோல்ட் பண்ணணும், உன் கூட ரொம்ப தூரம் நடக்கணும், உன் சோழில் நான் சாஞ்சிக்கணும், கடைசி வரையும் உன்னோட ஃபேஸை பார்த்துட்டு உன் ஷோல்டரில் அப்படியே செத்து போயிடணும். நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? என்னால் சொல்லிக்க கூட முடியல. ஐ லவ் யூ ஜெய்கேம்மா. நானும் உன்னை லவ் பண்ணுறேன். நீ ஒவ்வொரு தடவையும் லவ் யூ சொல்லும் போதெல்லாம் உன்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னு தோணும் தெரியுமா? பட் ஒன்ற விஷயமா நீ ஏன் என்னை வந்து பார்க்கல? அதான் கொஞ்சமாக நாளே விடுறேன். இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தான் வெயிட் பண்ணேன். செமஸ்டர் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் லைஃப்பை ஜாலியாக உனக்கு நீ எனக்கு நான் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஜாக்கெட்டை பார்த்து அவ்வளோ ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே, குட் நைட் ஜிகேம்மா. நாளைக்கு நான் உன்னை காலேஜில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது அந்த ஜாக்கெட்டை அப்படியே உங்கள் முன்னாடி ஹேங் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஜேகேவோட தாட்ஸ்லேயே அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் அவ்வளோ ஹாப்பியாக உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் இந்த டைமில் கண்டிப்பாக ஜேகே வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ஜேகேவை காணும், இன்றைக்கி வருவார் அவர் அப்படின்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து கரெக்டாக ஹாரன் சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான். அப்படியே ஒரு மாதிரி ஒரு குட்டி ஸ்மைலோட என்ன ஸ்வீட் ஹார்ட் என்னவா தேடுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஸ்மைல் இருந்தாலும் இல்லையே, நான் ஏன் உங்களை தேட போகிறேன்? எனக்கு தான் உங்களை பிடிக்காது ஜேகே. எனக்கு பஸ் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு குட்டி
ஹாப்பி ஸ்மைலோட அந்த பஸ்ஸில் அப்படியே ஏறி உட்காடுறீங்க ஜன்னல் ஓரமாக. இப்போ ஜேகேவும் அவன் ஒரு ஷை பண்ணிட்டு உங்கள் பஸ்ஸு பின்னாடியே ஹார்ன் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ், நீங்கள் ஒரு மாதிரி அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே காலேஜும் வந்துடுது. நீங்கள் காலேஜில் பஸ்ஸில் இறங்கிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஜேகேவும் உங்கள் பின்னாடியே வந்து அதே மாதிரி ஒரு ரோஸ் கொடுக்குறான். நீங்கள் அதை வாங்கி அப்படியே குப்பையில் போடுறீங்க. இப்படி நீ எவ்வளோ தூரம் குப்பையில் போட்டாலும், நான் அவ்வளோ தூரம் என்னை அடித்து துரத்துனாலும் பின்னாடி நான் வந்துட்டே தான் இருப்பேன். பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு உங்கள் வயிற்றுக்குள்ளே அவ்வளோ பட்டாம்பூச்சி அப்படியே சுற்றுது, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிளாஸ்க்குள்ளே போகிற மாதிரி போகிறீங்க. இப்போ ஜேகே வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் கேங்குள்ளே போய் அப்படியே போயிடுறான். இப்போ நீங்கள் ஜேகே போகிறானான்னு பார்த்துட்டு நீங்கள் ஓடி வந்து அந்த பூவை எடுத்துகிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு நடந்து போகிறீங்க. இப்போ ஜேகே வந்து அவன் கேங் கூட போயிட்டு அவன் வந்து அப்படியே மிங்கிள் ஆகிக்கிறான். ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே வந்து அவங்க பின்னாடி சுற்றுறதும், நீங்கள் ஜேகே வேண்டான்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனை அட்மையர் பண்ணுறதுமா இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆகுது. 2 வீக்ஸுமே ஜேகே வந்து சொல்லிக்காமல் அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். நீங்களுமே அந்த டேஸஸ்லாம் கவுண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க எப்படா செமஸ்டர் முடியுன்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஒன் ஃபைன் டே உங்களுக்கு செமஸ்டர்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே வந்து உங்களோட கிளாஸ் முன்னாடி அப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே வருவான், அவன்கிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படி சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அதே மாதிரி கரெக்டாக ஜேகே உங்களுக்கு செமஸ்டர் முடியவும் உங்கள் முன்னாடி வந்து உங்கள் கிளாஸ் முன்னாடி அப்படி நின்றுட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஜேகேவை அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே வந்து ஒரு ஸ்மைலோட, ஒய் ஸ்வீட் ஹார்ட், எக்ஸாம் எப்படி பண்ண? நல்லா பண்ண சீனியர். நான் உனக்கு சீனியரா? இல்லை ஜேகே. சரி, இன்றைக்கி எங்கேயாவது அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறதுக்குள்ள சீனியர் இன்றைக்கி எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜேகே வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இது என்னோடய ஸ்வீட் ஹார்ட் கேட்குறதா? நான் தான் கேட்குறேன், என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து நீங்கள் வந்து ஜேகே கிட்டே கேட்குறீங்க. ஜேகே வந்து ஒரு சஸ்காஸ்டிக்கான ஒரு இதோட போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி அவனோட கீயை வந்து அப்படியே ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே அப்படியே போகிறான். ஒரு மாதிரி அவனோட டங்கை பவுட் பண்ணிக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கான். இப்போ நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க, ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்து அப்படியே பைக் எடுத்துகிட்டு அப்படியே வரவங்க முன்னாடி நீங்கள் அப்படியே ஜேகே பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. இப்போ அந்த ட்ராவல் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போகுது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஷையோட ஜேகே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கீங்க. ஜேகே வந்து அதை மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே அதை பார்க்குறான். ஜேகேக்கு வந்து என்னமோ நீங்கள் நட போதுடா அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அவனுமே அப்படியே ஒரு மாதிரி சரி ஓகே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கான். ஸோ இப்படியே வந்து ஒரு ஃபியூ ஹார்ஸ் அந்த ட்ராவல் வந்து பாஸ் ஆகுது. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜேகே வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போய் நிப்பாட்டுறான். நீங்களும் ஜேகேவும் அப்படியே உள்ளே போகிறீங்க. இப்போ 2 பேரும் ஒரு சீட்டில் போய் உட்காந்துட்டு அப்படியே மெனு பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த ஹோட்டலை சுற்றி பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் வந்து அந்த மெனுவை அவன்கிட்ட திருப்பிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. இப்போ ஜேகே என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் நீ நான் ஆர்டர் பண்ணிட்டேன், நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வந்து ஒரு பனானா மில்க் ஷேக் மட்டும் குடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு ஃபியூ ஹார்ஸ் நீங்கள் 2 பேருமே எதுவுமே பேசலை, 2 பேருமே சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் அந்த சைலண்ட்டை பிரேக் பண்ணுறீங்க. அப்போ ஜேகே என்னன்ற மாதிரி பார்க்குறான். சீனியர் அவங்கக்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லுவேன். என்ன ஏன்னா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஜேகேவுமே என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். வயன் வந்துட்டு அது எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்லாம் வந்துருச்சு. ஸோ வந்து அந்த வெயிட்டரும் வந்து அந்த டிஷ்லாம் வைக்கிறாங்க. ஸோ ஜேகேவுமே சரி சாப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு இப்போது நீங்களுமே சாப்பிட்றீங்க. ஜேகேவும் அந்த பனானா மில்க் ஷேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ நீங்கள் 2 பேருமே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பில்லாம் பே பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்து நிற்கிறீங்க. அது வந்து ஒரு நைட் டைம், நீங்கள் ஈவினிங் டைம் வந்திருப்பீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரீங்க.
ஜேகே வந்து பைக் எடுக்கிறதுக்காக போயிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஜேகே பைக் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஆமாம்ல நான் சொல்கிற மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அந்த பைக்லேருந்து இறங்கி அந்த பைக்கில் சைடாக உட்காந்துட்ருக்கான். நீங்கள் ஜேகேக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் வந்து சீனியர் எனக்கு எனக்கு அது வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜேகேக்கு வந்து ஒரு மெசேஜ் ட்விங் அப்படின்னு வருது. ஜேகே வந்து அவன் வந்து நீங்கள் பேசுகிறத கவனிச்சுக்கிட்டே தான் அந்த மெசேஜையும் பார்க்குறான். அவன் வந்து ஒரு 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 ஸ்மைலோட அப்படியே அந்த ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கான், ஒரு குட்டி ஸ்மைலோட. இப்போ வந்து நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேமா என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். சீனியர் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜேகேம்மா நீ என் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியுமா? நான் யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது திடீர்னு என் லைஃப்பில் எங்கே இருந்தோ நீ வந்து இப்போது என்னோடய லைஃப்பில் திரும்பி பார்த்தா முன்னாடி எதுவுமே இருக்காது. எப்போது ரீசெண்டாக திரும்பி பார்த்தேன்னா என் லைஃப் மொத்தமாக நீ தான் இருக்க. முக்கால்வாசி என் லைஃப்பில் முக்கால்வாசி பிளேஸை நீ தான் ஃபில் பண்ணியிருக்க. நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா என் லைஃப்பில்? என்னென்ன சிரிக்க வச்சுருக்க. நான் சிரிப்புனா என்னென்னு கூட தெரியாமல் இருந்தேன். அப்போ என் லைஃப்பில் வந்து நீ என்னை சிரிக்க வச்சுருக்க. ஒவ்வொரு தடவையும் நீ என்ன லவ் யூன்னு சொல்லும் போது நான் ஓடி வந்து உன்னை டைட்டாக ஹக் பண்ணி நானும் இல்லை லவ் பண்ணுறேன் குக்கிமா அப்படின்னு சொல்ல தோணும். சாரி உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு. ஐ லவ் யூ ஜேகே. ஐ லவ் யூ ஸோ மச். இப்போ வந்து டொப்புன்னு ஒரு சத்தம் கேட்குது. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்கள சுற்றி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இப்போது ஜேகே ஒரு குட்டி ஸ்மைலோட அவன் அப்படியே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்மைலோடு உங்களை பார்த்துட்டு இருக்கான். ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே வந்து ஜேகேவை தூக்கிட்டு டேய் மொத்தம் கமோன்ட்ரா ஜேகேனா சும்மாவா பார்த்தல அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஜேகே அப்படியே தூக்கி வச்சு ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி மேலே கீழே போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்கள் வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது அந்த செலப்ரேஷன்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஜேகே வந்து ஒரு மாதிரி அந்த அந்த பர்த்டேக்கெலாம் ஒரு மாதிரி வெடிப்போம்ல, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே எல்லாத்தையும் போட்டு ஜேகே மேலே அடித்து ஊற்றிட்டுருக்காங்க. நீங்கள் என்னடா நடக்குதுங்க, நம்ம ப்ரப்போஸ் தானே பண்ணோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது உங்கள் முன்னாடி ஒரு பொண்ணு வந்து அப்படியே நிற்கிறா. அவள் பார்க்குறதுக்கே செம்ம ஸ்டைலாக ஒரு மாதிரி அழகாக இருக்கா. பார்க்குறதுக்கே குட்டி ஃப்ராக் தான் போட்டிருக்கா, ஒரு மாதிரி ஃபேன்சியாக இருக்கா. நீங்கள் அவளை பார்த்துட்டு அப்படியே ஷாக்கிங்காக ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே வந்துட்டு அப்படியே அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்றுட்டு பொண்ணு பக்கத்தில் போய் நின்றுட்டு அப்படியே ஹிப்போட ரேப் பண்ணி அவளை அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக ஜேகேவை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த பொண்ணுமே அப்படியே ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறா. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே உங்கள் ஹார்ட்லாம் பயங்கரமாக ஒரு மாதிரி வலிக்குது. உங்களுக்கு பேச்சு வருது, பட் நீங்கள் நம்ம அழுதோன்னா ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கி வச்சோன்னா நம்மளை பேச முடியாமல் இந்த தொண்டை வலிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே ஒரு ஸ்மைலோட அப்படியே திரும்பி என்ன பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பேச முடியல. இப்போது ஜேகேயோட கேர்ள் ஃப்ரெண்ட் லியா அவள் வந்துட்டு அப்படியே உங்கள் முன்னாடி என்ன அயன் இதெல்லாம் நிஜமாலே நினச்சிட்டியா? ஜஸ்ட் ப்ராங்க். நாங்கள் ஜேகேவை வந்து பெட்டு கட்டியிருந்தோம். என்ன பெட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே திரும்பி ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே வந்து அவனோட ஹேண்டை வந்து லியோட ஹிப்பில் அப்படியே ரேப் பண்ண மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டு, ஹே நீ எதுவும் ஜஸ்ட் சீரியஸாக நினச்சிக்காத ஓகேவா? ஐ எம் ஸோ சாரி.
என் ஃப்ரெண்டு உன் பின்னாடி 1.5 வருஷமாக சுற்றுனா நீ வேணான்னு சொல்லிட்டு இருந்தியாம்மா. நீ என்னமோ காலேஜ் பியூட்டியாமே, நிறையா பசங்க உன் பின்னாடி சுற்றி அவனுமே கரெக்ட் பண்ண முடியல அப்படின்னு என்கிட்ட ஃபீல் பண்ணானுங்க. முடிஞ்சா நீ அந்த ஃபியரை கரெக்ட் பண்ணி காட்டுறான்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னானுங்க. அதுதான் நான் 1 மாதம் பின்னாடி சுற்றினேன். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கல. சாரி, எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. இவன் தான் லியா தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட். ஜஸ்ட் உன்னை கரெக்ட் பண்ணி காட்டணுமேன்னு தான் அந்த 1 மந்த் நான் பின்னாடி சுற்றிட்டு இருந்தது. அதே மாதிரி 1 மந்த் நீ என்கிட்ட விழுந்துட்ட. ஸோ அவ்வளோதான், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது ஜஸ்ட் அ ப்ராங்க், ஜஸ்ட் லைக் தட், ஓகே, டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே அப்படியே அவனோட சிகரெட்டை பஃப் பண்ணி அப்படியே மேலே ஊதுறான். நீங்கள் அப்படியே ஜேகேவே ஒரு மாதிரி டியர் ஏஜோட பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது, இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே ஜேகேவே ஒரு மாதிரி டியர் ஏஜோட பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே, சாரி வைன், ஐம் ஸோ சாரி. இது ஜஸ்ட் ஒரு ப்ராங்க், தப்பாக நினச்சிக்காத. டேக் இட், ஓகே, நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே போயிடுறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவனுங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டானுங்க. இப்போ நீங்கள் அப்படியே அந்த இடத்துல உட்காடுறீங்க, கீழே முட்டி போட்ட மாதிரி உட்காந்து இப்போ அழுவ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பயங்கரமாக அழுவுறீங்க. உங்களால் சுத்தமாக உங்களோட கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. இப்போ இங்கே என்ன நடக்குது? என்ன? அப்போ ஜேகே நான் லவ் பண்ணலையா? அப்போ என்னை ப்ராங்க் பண்ணியிருக்கானா? அப்போ என் பின்னாடி சுற்றுனதெல்லாம் ப்ராங்கா? பெட்டா? என்ன இதெல்லாம்? என்ன நடக்குது? இல்லை, நான் எதுவும் கனவு காண்றேனா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் எல்லாரும் என் லைஃப்பில் எப்படி விளையாடுறீங்க? உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? ஜங்குக்மா, உன்னை நான் ட்ரூவாக தான் லவ் பண்ணேன் ஜங்குக்மா. என்கிட்ட போய் நடிச்சது கூட எனக்கு தெரியல. நிஜமாலே உன்னை ட்ரூவாக தான் லவ் பண்ணேன் ஜங்குக்மா. நிஜமா உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். நீ போய் நினச்சப்ப கூட எனக்கு அது தெரியல. முட்டாள் மாதிரி இருந்திருக்க, முட்டாள். நான் ஒரு முட்டாள். ஏன் இப்படி பண்ண ஜங்குக்? என்ன இப்படி பண்ண? என்னால் முடியல. இப்படி பண்ண ஜங்குக்? நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜங்குக். எனக்கு நான் சொல்லிக்க யாரும் இல்லை ஜங்குக். நீ தான் எனக்கு எல்லாமே நினச்சி ரொம்ப இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டேன் ஜங்குக். நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜங்குக். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஜங்குக். அது உனக்கு தெரியாதுல்ல. நீ இல்லாமல் ஒரு செகண்ட் கூட என்னால் இருக்க முடியாது ஜங்குக். நீ லவ் யூ சொன்னப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? என் லைஃப்பில் லவ் பண்ண ஒரே ஆள் நீ தான் ஜங்குக். என்னால் முடியாது. நீ
எனக்கு வேணும் ஜங்குக், நீ எனக்கு வேணும் ஜங்குக், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் ஜங்குக், நீ எனக்கு வேணும். ஸோ டேஸஸ்லாம் இப்படியே ஸ்கிப் ஆகுது. உங்களை காலேஜில் ஆளவே காணோம். ஜேகே அப்பப்போ வந்து உங்களை அங்கங்கே பார்த்துருப்பான் இல்லையா? ஸோ இப்போ அது கூட காணோம். ஸோ அவன் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பான். இப்போ அவனுக்கு வந்து ஃபைனல் செமஸ்டர், உங்களை ஆளவே காணோம். அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது, ஒரு வேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். இப்போது டே தான் வந்து ஜங்குக் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஜங்குக் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கிறத அவன் 1 வீக்காக பார்த்துருப்பான். இப்போ டே தான், டே மச்சான் என்னாச்சு உனக்கு? மச்சான் மச்சான் உன்கிட்ட தான் கேட்குறேன். சொல்லுடா. என்ன மச்சான் என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு 1 வீக்கா? அது ஒன்றும் இல்லைடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோதான். என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சா? எதுக்கு மச்சான் நீயும் என்னை பற்றி கேட்குற? அவ்வளோதான், அன்றைக்கி ப்ராங்க்னு சொல்லி நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு வந்துட்டல, அப்புறம் என்ன? அவள் காலேஜ் வந்தாண்டா வரலன்னா உனக்கு என்ன? அப்படியே செத்து போனாதான் உனக்கு என்ன? அப்படின்ற மாதிரி இப்போது டே வந்து பேசுகிறான். டேய் நான் அவளை எங்கன்னு மட்டும்தான் கேட்டேன், வேறு எதுவுமே கேட்கல சரியா? அப்படின்ற மாதிரி இப்போது ஜேகே வந்து அப்படியே உட்காந்துட்ருக்கான். இப்படி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது காலேஜ் கிரவுண்டில் அவ்வளோ பெரிய சவுண்டு கேட்குது. ஜேகேவும் டேவும் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே இறங்கி வந்து அப்படியே நின்றுட்டுருக்கானுங்க. இப்போது காலேஜ் கிரவுண்டு நடுவில் தான் நீங்கள் தான் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் முன்னாடி உங்கள் அப்பா அம்மா உங்களை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. மௌனம் கெட்டவளே, சனியனே, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டல்ல. எங்கடி போன இவ்வளோ நாளா? காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து கால் பண்ணுற அளவுக்கு எவன் கூட அடி போனேன்? எவன் கூட போய் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்களை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க காலேஜ் முன்னாடி. ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணல. உங்கள் கண்ணுலேருந்து டியர்ஸ் கூட வரல. அந்த அடியெலாம் வாங்கிட்டு அப்படியே கல் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அந்த செமஸ்டருக்கு அப்புறம் காலேஜுக்கு ஒரு 6 மந்த்ஸ் வந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ ஜேகேவும் உங்களை காணோன்னு தேடலாம் இல்லை, உங்களை காணோன்னு பார்த்துருப்பான் அவ்வளோதான். ஸோ 6 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் உங்களை காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்கள் பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸ் பிஜியில் வந்து பார்த்து அதுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு வந்து காலேஜ் முன்னாடி வச்சு உங்களை அடிச்சிட்ருக்காங்க. காலேஜ் நடுவில் முன்னாடி வச்சு இதை ஜேகேவும் பார்க்குறான், டேவும் பார்க்குறான். 2 பேருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா பண்ண நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து கேட்குறான். அப்போது அங்கே இருக்க நிறைய காசிப்ஸ்லாம் பேசுவாங்களே, ஸோ அவங்க தான் சொல்கிறாங்க, இவ எங்கே போனானே தெரில 6 மாதமா, அவன் கூடயே போயிட்டா போல, போய் படுத்துட்டா போல், அதனால தான் காலேஜ்லேருந்து கூப்பிட்றாங்க. அவங்க அம்மா எப்படி கேட்குறாங்க பறிச்சு, இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் இவ்வளோ தெரியும்டா, அப்போவே அமைதியாக இருக்க பொண்ணுங்களாம் நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா என்ன பண்ணுறதுனே தெரில. அண்ணாத்த கழுத, இவன்ட்டு அப்போவே சொன்னேன் உங்கள் அப்பங்காரன்ட்ட, இவ்வளோலாம் வேண்டாம், இவ்வளோ அதுவும் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, இவ எப்படி இருப்பா, இவளை போய் கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, படிக்க வைக்கிறீங்களே என்ன கேட்டேன். அப்போவே கேட்டேன், அண்ணாத கழுத, உங்கள் அம்மா செத்து போனப்போவே அப்படியே உன்னை பழமொழிக்க விட்டுருக்கணும். இந்த ஆள் தான் என் தங்கச்சி பொண்ணுன்னு சரி பாஸ்தியா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை தான் அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. உங்கள் மாமாவும் உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி கேவலமான லுக் கொடுக்குறாங்க. நீங்கள் எதுவுமே பேசலை, நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. இது எல்லாருமே கேட்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது.
ஒரு வேளை நம்மளால தான் இப்படி மாறிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுது. அவன் வந்து அப்படியே போகிறதுக்காக அவங்கள வந்து தூக்கலான்னு போகிறதுக்காக வரான். அப்போ பக்கத்தில் ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா லியா தான். என்ன ஜங்குக்கா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ தான் வந்து லியா பார்க்குறா நீங்கள் அடி வாங்கிட்டுருக்கிறத. எனக்கு அப்போவே தெரியும்டா இவன் அனாதை கழுதானே அப்படின்ற மாதிரி அவ்வளோ சொல்கிறா. ஜங்குக்கா ஒரு மாதிரி இருக்குது. டேக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அவன் அப்படியே ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் கிடையாது, உங்கள் அத்தை மாமா தான் அப்படியே அவங்கள அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. உன்னால எவனுக்காவது கல்யாணம் பண்ணி வச்சாதான் உண்டு, எவனு மாடு மேய்க்க தான் நீ லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அவங்க ஐஸ்லேருந்து டியர்ஸ் வரல. அப்படியே வாழ்க்கையை வெறுத்து போய் எதுக்குடா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து போய் ஒரு 2-3 months ஆயிருக்கும். அவங்கள பற்றி எந்த நியூஸுமே ஜேகேக்கும் கிடைக்கல, டேக்கும் கிடைக்கல. டேயுமே அட்லீஸ்ட்டு அவங்கள தேடி இருப்பான். ஆக்சுவலி டேக்கு வந்து அவங்க கேரக்டர் பற்றி அவனுக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப அமைதியாக இன்னசென்ட்டாக இருக்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆர்ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டேவும் தேடி இருப்பான். ஜேகேக்கும் ஒரு மாதிரி கில்ட் ஆகி அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து அப்படியே தூரம் வந்திருப்பான். கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மாதிரி உங்களே நினச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்படியே வந்து டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒன் ஃபைன் டே ஜேகே வந்து செமஸ்டர்லாம் முடிச்சுட்டு லீவில் இருப்பான். ரிசல்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க டைமில் ஜேகே வந்து அவன் ரூமில் அப்படியே படுத்துட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். நம்மளால் ஒரு பொண்ணோட லைஃப் இப்படி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து டேக்கிட்டேருந்து கால் வருது ஜேகேக்கு. ஜேகேவும் அட்டன் பண்ணி என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். டே மச்சான் கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எங்கடா? கிளம்பி வா மச்சான், நான் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போது டே வந்து சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவன் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி நடந்து வரான். அப்போ டே வந்து வா பண்ண அப்படின்ற மாதிரி எங்கடா வாடான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பைக்கில் தான் போகிறானுங்க. ரொம்ப நேரம் இந்த ட்ராவல் போகுது. எங்கடா பேசாமல் வரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டே தான் வந்து அமைதியாக இருக்க சொல்லிட்டு ஜேகே வந்து கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அது ஒரு ஏர்போர்ட்டுக்கு எதுக்கிட்ட வந்தோம், பேசாமல் வரியா ஜேகே அப்படின்ற மாதிரி டே வந்து செம்ம காண்டில் இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவனும் டே வந்து ஆக்சுவலி சொல்லியிருப்பான் பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜேகேவை எடுத்துகிட்டு வந்திருப்பான். இப்போது இந்தியாவுக்கு தான் டிக்கெட் போடுறான். இந்தியாக்கா எதுக்கு, பேசாமல் வரியா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சத்தம் போடுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் நான் பண்ணுறான்னு பார்க்கலாம், இவன் கூடயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டேவோ ஜேகேவோ இந்தியா கிளம்பி உங்கள் வீட்டுக்கு தான் போகிறானுங்க. இப்போது ஜேகே தான் எங்கடா போகிறோன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். நீ வாய் மூடிட்டு வரியா, போகிறப்ப தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்தியாவுக்கும் போயிட்டானுங்க. போய் லேண்டும் ஆகிட்டானுங்க. அங்கேருந்து டே வந்து ஒரு பஸ் பிடிச்சி உங்களோட இடத்துக்கு போகிறான். ஜேகேக்கு போக போக ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. அவன் டக்குன்னு வந்து டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு டே மச்சான் எங்கே போகிறோம், என்னை பார்க்கவா அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து கேட்குறான். டே எந்த பதிலுமே சொல்லலை. அவன் அப்படியே கையை தட்டி விட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கான். அவனுங்க பஸ்ஸில் தான் போகிறானுங்க. ஜேகே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். டே வந்து எந்த பதில் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் ஜேகேவும் அமைதியாக உட்காந்துட்ருக்கான். இப்போ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த பஸ்ஸும் நிற்குது. ஸோ இறங்கிட்டு அப்படியே டே வந்து நிற்கிறான். ஜேகே வந்து அப்படியே இறங்கிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறான். அவன் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. அவன் அப்படியே திரும்பி டேவை பார்க்குறான். டே எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக இருக்கான். அவன் அப்படியே உள்ளே நடந்து போகிறான். அவனோட ஹார்ட் அப்படியே ஹெவியாக இருக்குது. ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகுது. ஸோ அவன் அப்படியே அவனோட காலெல்லாம் அப்படியே தடுமாறுது. அவன் அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அப்படியே அவனோட ஹார்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்காடுறான். அவன் ஐஸ்லாம் அவ்வளோ டியர்ஸ். டே வந்து அமைதியாக நின்றுட்டுருக்கான். அவனால எதுவுமே பேச முடியல. ஸோ அங்கே இருக்க ஒரு பையன்தான் அப்படியே ஜேகே முன்னாடி அப்படியே வந்து நிற்கிறான். அவன் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ ரெட்டிஷாக ஒரு மாதிரி அழுகழுகையாக இருக்கு. அவன் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். செம்ம கோமா ஜேகேவை பார்த்துட்டு ஜேகேவோட சட்டையை பிடிச்சி அப்படியே நிப்பாட்டிட்டு நீ தானே ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். அப்போது டே வந்து அவனை விலக்கி விட்டுட்டு ஆமாம் ஜமன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஜேகே அப்படியே பார்க்குறான். என்ன பார்க்குற, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டல்ல, பண்ணிட்டல்ல
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன் தான் ஜேகேவை வந்து அப்படியே பல்லாருன்னு ஒரு அறையிறான். உன்னை அவள் லவ் பண்ணாடா, உண்மையாக லவ் பண்ணா. அவள் என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பார்த்தியா? என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பார்த்தியா நீ? பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் ஜேகேவை அப்படியே தள்ளி விட்டுட்டு அங்கே இருக்க ஒரு ஐஸ் பாக்ஸ் முன்னாடி போய் நிற்கிறான். அவனால் அவனோட டியர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜிம்மன் யார் அப்படின்னா அவங்களோட மாமாவோட பையன், அவங்க வளர்த்துருப்பாங்கள்ல, ஸோ அவங்களோட பையன். ஸோ அவன் பயங்கரமாக அழுதுட்ருக்கான். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யார் நோ மோர். இப்போது ஜேகே மெதுவாக அப்படியே வந்து உங்கள் ஃபேஸை பார்க்குறான். அவ்வளோதான், ஜேகே இப்போ அழுவ ஸ்டார்ட் பண்ணுறான். ஏண்டி ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ணடி? ஆக்சுவலி நானும் உன்னை லவ் பண்ணுறேன்டி. உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. ஏன் என்னை விட்டுட்டு போனேன்? ஏன் இப்படி என்னை கொண்டுட்ட? நீ இல்லாத மொத்தாட்டி உன்னோட அருமை எனக்கு தெரிஞ்சது. உன்னை லவ் பண்ணுறேன்டி. நீ நேரில் வந்தேன்னா ஐம் ஸோ சாரி, உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லலாம் தான் நினச்சேன். ஆனால் நீ என்னை விட்டுட்டு போவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏண்டி இப்படி என்னை கொல்ற? இப்போ ஜிம்மன் ஜேகேவை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஜிம்மன் வந்து ஜேகேவை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் அப்படியே உட்கார வச்சு அவன்கிட்ட ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்குறான். ஜேகே அதை பார்க்குறதுக்கே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பிகாஸ் அது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் தான். அவனுக்கு கையெல்லாம் பயங்கரமாக நடுங்குது. என் லைஃப்பில் நான் யாரையுமே லவ் பண்ணது கிடையாது. என் அப்பா அம்மா கூட என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் பிறந்த உடனே அவ்வளோ அன்லக்கியான ஒரு பர்சன். சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் நான் அடிச்சு என்னை புள்ளி பண்ணுவாங்க. அப்போ கூட நான் அழுததில்லை. பிகாஸ் லைஃப் இஸ் ஜஸ்ட் லைக் மேஜிக். இல்லை, நம்ம லைஃப்பில் யாராவது வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, நம்ம லைஃப்பில் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்களான்னு நினச்சிட்டு இருந்த ஒரு டைமில் நீ வந்து ஜாங்கோ லைக் அ மேஜிக் இன் மை லைஃப். வந்து என் லைஃப் அப்படி டோட்டலாக மாற்றிட்டேன். பின்னாடி இன்னைக்கே திரும்ப நான் யார்கிட்ட சுற்றிருக்கேன் ஜாங்கோக்கு, அது எனக்கு தெரியாது. தெரியாம வேண்டாம், தெரிஞ்சுக்கோ, நீ விரும்ப வேண்டாம். உன்னை பார்த்து லவ் பண்ண ஜங்குமா. நீ அப்படியே க்யூட்டாக சிரிப்பல, பண்ணி பார்த்துட்டு இருக்கும் நீ சிரிக்கிறது. அதுக்கப்புறம் உன்னோட குட்டி மோல் அதில் எனக்கு கிஸ் பண்ண தோணும். உன் கையை ஹோல் பண்ணி கொடுன்னு தோணும். உன் தோலை சாஞ்சி கொடுன்னு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என் முன்னாடி வந்து எல்லாமே சொல்லும்போது என் ஹார்ட்டுக்குள்ளே அவ்வளோ பட்டாமூச்சி, என் வயிற்றுக்குள்ள அவ்வளோ இருந்துச்சு. அப்படியே நான் பண்ணிக்கிட்டு டூன்னு சொல்லணும்னு தோணுச்சு தெரியுமா. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். உலகத்தில் யாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாங்க. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். நான் பார்த்து லவ் பண்ண வழிப்பாங்க. அன்னைக்கு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஹாப்பி டியர்ஸ். நீ யார்கிட்ட சொல்லணும்னு என்ன பண்ணுவேன்னு தெரியாமா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா. ஆனால் நீ என்ன பண்ண? ஜஸ்ட் லைக் தட், ஜஸ்ட் லைக் தட் ஃபீல் பண்ணாத. இது ஜஸ்ட் ட்ராக். என்னால் இருக்கவும் முடியாம தூக்கி பண்ணுவோம் மனசுக்குள்ள அதே இருந்துச்சு தெரியுமா. அதை ஓடிடாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிட்டே இருக்காங்க ஜங்கு. நான் இன்னைக்கு ஒன்று
இல்லாத லைஃப் எனக்கு வேண்டாம் ஜங்குக். கடைசியாக ஒன்று சொல்லிட்டு நான் ஒன்று மிஸ் பண்ணுறேன் ஜங்குக். நான் அவளை மிஸ் பண்ணுறேன் ஜங்குக். Love you. Love you so much. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹேண்டை கட் பண்ணிவிட்டு அப்படியே விழுந்திருப்பீங்க. ஸோ அதில் லைட்டாக அப்படியே பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் இருந்திருக்கும். ஜங்குக் அதை பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழுவுறான். அவனால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அவனுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. அவன் அப்படியே அதை ஹக் பண்ணிவிட்டு அங்கனக்குள்ளேயே அப்படியே படுத்துட்டு அப்படியே சுருண்டுட்ருக்கான் அந்த பெட்டில். என்னை கொல்லாதே, தள்ளி போகாதே, நெஞ்சை கில்லாதே, கண்மணி சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள், ஏனோ கோபங்கள், சொல்லடி என்னை கொல்லாதே.